தவறாமல் நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களுக்கு எங்களுடைய அன்பான நன்றி வணக்கத்தையும் சொல்வதில் மற்ற மகிழ்ச்சி. படமும் மலை என்று எடுத்தார், பயங்கரமான வெற்றி. நடித்தார், அதுவும் பெரிய வெற்றி. அதனால் சினிமா துறை எல்லாமே மலை போல உயர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய திரு வெங்கடேஷ் சார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிவிட்டு, கலை தாக்கத்துலையும் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு பேஸ் விஷயமே என்னென்னு கேட்டால் இமிட்டேஷன் தான் சார். ஒன்று மிமிக்ரி, இல்லைன்னா இந்த ஸ்டாண்டப் காமெடி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ். நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் நிறைய இன்டர் காலேஜ் காம்படிஷன் மிமிக்ரிலாம் பண்ணுவேன். அப்படி மிமிக்ரி இப்போ எதாவது ஒன்று பண்ணி காட்டு. மௌனகீதங்கள் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். இந்த நைட் தண்ணி அடிச்சுட்டு வருவார் வீட்டுக்கு. சுகுணா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, சரிதா. சுகுணா சுகுணா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சுகுணா அப்படின்பாரு. அந்த வாய்ஸை வச்சுக்கிட்டு ஒரு அழகான விளரோஜா ஒரு குருவி காதலிச்சு தான் அப்படின்னு ஒரு ராத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். சந்திரசேகர் சார் பேசுவார். அந்த டைலாக் இவர் பேசினா எப்படி இருக்குன்னு தான் நான் அப்போ பேசுவேன் காலேஜ் டேத்தில். அப்போ தான் எனக்கு பயங்கர அதுக்கெல்லாம் கிளாப்ஸ் எழும். ஒரு அழகான விளரோசாவை ஒரு குருவி காதலிச்சு தான். ஆனால் அந்த ரோஜா சொல்லிச்சான், நான் எப்போ சகப்பாக மாறுவனோ அப்போ தான் நான் உன்னை காதலிப்பேன்னு சொல்லிச்சான். நீ எப்போ சகப்பாக மாறுறது, நான் எப்போ உன்னை காதலிக்கிறேன்னு இந்த குருவி அங்கேருந்த முள்ளில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன உரசி அந்த ரத்தத்தை விளை வச்சு அந்த ரோஜா சகப்பாக்கிச்சான். அந்த ரோஜா சகப்பானப்போ அந்த குருவி உயிரோடு இல்லையா. இந்த கதை யாருக்கு புரியுதோ புரியலையோ, சுகன்யா உனக்கு கூட புரியல. இதுக்கு தான் எனக்கு அப்போ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பயங்கர கிளாப்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டாண்டப் காமெடி ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய விஷயத்த உள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை கண்டினியூஸாக கோர்வையாக போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் சொல்கிற விஷயங்கிறது. ஸ்டாண்டப் காமெடின்ற கான்செப்ட் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கு காரணம் நம்ம அசத்து பகவதி. ஆமாம், உண்மைதான். ஸ்டாண்டப் காமெடினா அப்படி ஒரு காமெடி இருக்கிறதே இது மூலமாக தெரிஞ்சுது. ஆமாம், அதான் உண்மை. என் கூட முத்து உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டப் காமெடியை பிளேனாக சொல்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுக்குள்ளே மாடுலேஷனை விட்டு அடித்து சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் இவர் எக்ஸ்பர்ட். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். மரத்தை வெட்டுறவனுக்கு நிழல் தருது, மரமே நிழல் தருது. வெட்டும் கருவிக்கு கைப்பிடி தருது. ஏன் அந்த மரத்தை கல்லை வச்சு எறிவனுக்கு கனியை கூட தெரியுது. அப்படி அக்கிரிணை பொருள் மனிதனுக்கு உதவும் போது மனிதனுக்கு மகிழ்ச்சி தரம் மறந்துட்டான் அப்படின்றக்காக இந்த இடத்துல அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுப்பது தான் எங்கள் நிகழ்ச்சியோட நோக்கம்ன்றது சொல்லிக்கிறது. ஏன் நகைச்சுவை இன்னைக்கு வேணும் அப்படின்றக்கு வைரமுத்து நிறையா விஷயம் சொல்லுவாங்க. எந்த நாள் உன் வாழ்க்கையில் சிரிக்காத நாளோ அந்த நாள் உன் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள் அப்படின்வாங்க. அதோடு இல்லாமல் சொல்லுவாங்க இன்னொரு விஷயம். இப்போ டேப் ரெக்கார்டு இருக்குது, பழைய டேப் ரெக்கார்டு. அது ஃபார்வேர்டு பட்டன் அமுக்குனீங்கன்னா ஒரு குறைன்னு ஒரு சத்தம் கேட்கும். அதே போல் ரிவைன் பட்டன் அமுக்காலும் குறைன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆனால் ப்ளே பட்டன் அமுக்கினா மட்டும் ஒரு இனிமையான இசை கிடைக்கும். இது எதை சொல்லுதுன்னா, கடந்த காலத்தை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் நிகழ்காலத்தில் உள்ள மகிழ்ச்சியை பறித்து விட்டு போயிடும் அப்படின்வாங்க. அதனால் இருக்கிற காலத்தை சந்தோஷமாக பயன்படுத்திட்டோம்னா, அதாவது இந்த நேரம் இந்த நிமிடம் பொன்னானது பூவானது அப்படின்னு நினச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கிராமிய பகுதியில் சில விஷயம் எதுகை முனையாக நடக்கும், அப்படியே மாற்றி நடக்கிறது. கிராமிய விஷயங்கள் பாருங்களேன். காலையில் 6 மணிக்கு ஒரு ஆள் பல்லுக்குச்சியை போடுவார். இவ்வளோ ஒரு நிலத்தில் போட்டார்னா 12 மணி வரைக்கும் வெளியே எடுக்க தட்டிக்கு அவர் பேசுகிற பேச்சு காலையில் ஆரம்பிக்கிறவர் 12 மணி வரைக்கும் என்ன நடக்க பாருங்க வருவார். அந்த 3வது முனியாண்டிக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த 5வது ஒரு ஆறுமுகத்துக்கு அவனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆச்சாடா? ஆகலை, 45 வயசு ஆச்சு, நீ கல்யாணம் பண்ணிட்டு வாடா. எதுக்கு இப்படி பேச்சா? சாவடின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா ஏதாச்சும் அந்த இடத்துல பேசி ஒருத்தன் சாவடிச்சு போடுவாங்க. அதனால அதுக்கு பேர் சாவடின்னு வந்தது. இன்னொன்று நம்ம பாரம்பரியமாக என்ன சொல்லிட்டு வரோம்னா, இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை சொல்ல முடியல, அதுக்கு 360 அர்த்தம் வச்சுருக்காங்க. நான் ஒரு ஆள்கிட்ட எங்கள் மாமா அறிவுப்படுத்தினேன். இவர் தாங்க எங்கள் மாமா அப்படின்னேன். அவன் முன்னாடி இவர் தான் உங்கள் மாமாவா அப்படின்ட்டான். மாமாவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கும்போது அதுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இல்லை. ஏதோ வாத்தியார் பாடத்துக்கு கூட சொல்லியிருக்காரு. மகாபாரதத்திலே ஒரு சீன் அப்படின்றார். சார் அதுலேயே சீனா அப்படின்ட்டான். உட்கார்றா, என்ன ஒரு காட்சின்னு சொல்லணும். எல்லாத்தையும் மாற்றிப்புறாங்க. இன்னொன்று கிராமத்தில் ரொம்ப எதாச்சும் சொல்லுவாங்க. வேறு வீட்டில் ஒரு ஆள் பெரியவர் செத்து போயிட்டார்னா அவர் ஆவியாக திரிகிறார் செத்தவர். அதே போல் இவர் வீட்டில் ஒரு பெரியவர் செத்துனா எங்கள் தாத்தா சாமி ஆகிட்டார் அப்படின்றான். ஏன்னா அதே கூட உங்கள் தாத்தா மட்டும் சாமியார், அவன் ஆவியாக திரிவான். அடுத்த வீட்டு பிள்ளை அங்கே 4 வீட்டில் போய் பழகிட்டு வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஓடு கழிச்சு. இதே வீட்டு பிள்ளை 4 இடத்துல வரட்டு, என் பொண்ணு கலகலப்பாக இருப்பா, யாரும் இல்லாமல் சோசியல் டைப் அப்படின்றான். இதே மாற்றி விடுறது. அடுத்த வேகமாக ரொம்ப அவசரமாக இருந்தான்னா அவன் அவசர புத்தி கழுத முந்திரி கொட்ட மாதிரி முந்தி அதிலே அடி வாங்கி கிடைக்கும். இவன் வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க நிதானமாக செய்வான். கரெக்டாக செய்கிறது என் பையன் தான் பேசுகிறேன். நம்மளா ஒரு சுயநலத்தோடு பேசுகிறது. விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு நகைச்சுவை மன்ற ஆரம்பிச்சிச்சு காட்டுக்குள்ளே. மனுஷங்க தான் சிரிக்கணுமா, நம்ம சிரிக்கக்கூடாதையா, வாங்க பூரா மாடு கோழி ஆடு மாடு அத்தனை அடைஞ்சு இடக்கு சிங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த நகைச்சுவை மன்றத்தில் யாராவது ஒரு ஜோக் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் சிரிக்கணும். யாராவது ஒரு ஆள் சிரிக்காட்டி தூக்கி போட்டு மிதிச்சு போயிடும். அதை
அப்படின்னு அப்புறம் பயந்து உட்காந்துருக்கு எல்லாம் ரூம். இப்போ யார் முதல்ல ஜோக்கு சொல்கிறா அப்படி சங்குன்னு குச்சி வச்சு குரங்கு சொல்லு. ஒரு ஜோக்கு சொல்லிச்சு பூரா விழுந்து எல்லா விலங்கு கக்குன்னு சிரிக்கிற, ஒரு ஆமை மட்டும் சிரிக்கலை. என்ன நீங்களாம் ஜோக்கு சொல்கிற? பின்னி ஒரு எத்துச்சிங்க குரங்கு அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. அடுத்து யார் ஜோக்கு சொல்கிறா? நான் வரேன் அப்படின்னு ஒரு முள்ளை மட்டும் வச்சு சொல்லு ஜோக்கு சொல்லிச்சு. அதே மாதிரி எல்லா விலங்கும் சிரிச்சிச்சு, அந்த வழக்கம் போல் ஆமை மட்டும் சிரிக்கலை. பத்தியா அவனை சிரிக்க வைக்க முடியல உங்களால், போ அப்படின்னு அதுக்கு ஒரு எத்து, அதுவும் போயிடுச்சு. அடுத்து ஒரு கரடி வந்துச்சு, விளங்காத ஜோக்கு ஒன்று சொல்லிச்சு, எடுத்தோடனே ஆமை கக்குன்னு சிரிச்சிருச்சு. சிங்கத்துக்கு டவுட், இங்கே வரு, இது வரைக்கும் நல்ல நல்ல ஜோக்கு சொன்னாங்க, அப்போல்லாம் நீ சிரிக்கல. கரடி ஒரு காவாலித்தனமாக ஒரு ஜோக்கு சொல்லிட்டு அதுக்கு நீ பிடிச்சிருச்சுக்கிட்டு இருக்காம இல்லை, அந்த முத சொல்லிச்சுல குரங்கு, அந்த ஜோக்கே இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. அது சொன்ன ஜோக்கே இப்போ தான் புரிஞ்சிருக்கான். இப்போ ஐயா சினிமா துறையில் வந்திருக்காங்க. சினிமா ஸ்பாட்டில் சில காமெடி நடக்கும். ஒரு சினிமா ஸ்பாட்டில் வந்து யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசர்ன்றதை எப்படி கண்டிக்கிறது அப்படின்னா, தோலில் துண்டு போட்டிருந்தாண்டா ஒரு டைரக்டர், தலையில் துண்டை போட்டிருந்தாண்டா ஒரு ப்ரொடியூசர், இப்படி நம்ம கடிச்சிக்கிறோம். ஒரு குட்டு மதிப்பான் இது ஒன்று நடக்கும். அப்புறம் ஒரு ஆள் காட்டை வச்சே படம் எடுத்திருக்காரு. ஃபுல்லாக உங்கள் படம் ஃபுல்லாகவே காட்டிலே எடுக்கிறீங்களாமே. ஹீரோ ஆறு, ஹீரோயின் ஆறு, ஆற்காடு ஆறுமுகம், ஹீரோயினை ஏற்காடு எலியலிசி அப்படின்னு அதையும் காட்டில் உள்ள வெளியில் கூட்டு வந்துருக்காரு. இப்போ சேலத்தில் ஒரு பட்டிமன்றம் பண்ணியிருந்தோம். நான் நடுவில் உட்காந்து நிகழ்ச்சி தொடங்கி, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்களை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு மக்களை அமைதிப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார். உட்காந்துருக்கு இப்படி 5 பேரும். அவர் மைக்கை பிடிச்சி எதாச்சியாக பேசினார். கிராமத்து பண்ணியில் எதாச்சியாக பேசினார். எப்பா ஆண்களுக்கான பதிலாக ஆண்கள் உட்காந்துருங்க, இந்த பெண்களுக்கான பதிலாக பெண்கள் உட்காந்துருங்க. நம்ம தம்பி முத்து தம்பி ஏதோ நல்ல போல பேசுவார். ஏய் வேலுமேனே சும்மா உட்கார்றா, ஏன்டா தோண்டு பேசிகிட்டு இருக்க, அங்கே நடக்கிற சம்பவம் பேசாமல். அதனால் நல்ல பொழுதை கேட்டு எல்லாம் வேலுமேனே உன்னை தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன் பாரு, எத்தனை சொல்லிக்கிட்டு பேசாமல் உட்கார்றா. அதனால் நம்மெல்லாம் வந்து நல்லா கேட்டு இந்த நிகழ்ச்சி அதுக்காக உங்களுக்காக ஏற்பாடு பண்ணி ஏகப்பட்ட செலவு பண்ணி, வேலுமேனே அப்புறம் இவங்க 5 பேர் ஏடா எருமாடு மேய்க்க வந்திருக்காங்க, இல்லை பஞ்சு மேய்க்க வந்திருக்காங்களா, நான் என்ன சொல்லிக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை சொல்கிறேன், ஐயா அங்கேயோடு நேற்று எருமாடு மேய்க்கிற வரைக்குமே எங்களை கொண்டு போவீங்க. இது எதாச்சியாக நடக்கிறது. அது மாதிரி சில விஷயங்கள். ஒரு சின்ன பேடி டிக்ஷனரியை பிரட்டினான், 15ஆம் பக்கத்தை பிரட்டி அப்படின்னா அவங்க அப்பா பயந்து கிச்சன்லேருந்து ஓடி வந்தார். ஏன்னா அப்பயுமே அப்பா கிச்சன்லேருந்து வருவாங்க. அடுத்து 25ஆம் பிரட்டி அப்படின்னா ஏன்னாடா அர்த்தத்தோடு சிரிக்கிறானா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? டிக்ஷனரியை பிரட்டி ஒவ்வொரு பக்கம் அர்த்தத்தோடு சிரிக்கிறது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கருங்கல் சிமெண்ட் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்போம். அதை லைட் ஹவுஸ் அப்படின்வாங்க. ஆமாம், நீங்கள் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாருங்களேன், ஒரு ஆள் 220 கிலோ வெயிட்டு, அவரை லைட் பாய் அப்படின்னு வாங்கி, அவர் லைட் தம்முன்னு விழுந்தால் 4 பேர் நசிப்பிடுவாங்க, ஆனால் பேர் வச்சுருக்கு லைட் பாய். அதே மாதிரி கிரிக்கெட்லையும் பாருங்களேன், நீங்கள் நல்லா உத்து கவனிங்களேன், கையில் பாலை வச்சுக்கிட்டே நோ பால் அப்படின்னு வாங்கி, அதான் வச்சிருக்கல. அப்புறம் என்ன நோ பால், ஒரு ஓவருக்கு 6 பால் வாங்கி ஒரு பாலவே விடிய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்ணேருக்கு நம்ம மறந்துட்டோம். பிறருக்கு நாமெல்லாம் உதவி செய்ய பிறந்துள்ளோம். ஒருத்தர் எந்திரிச்சு அப்புறம் மற்றவர்கள் நம்மளாம் அவன் பிறந்திருக்கான், நம்மளாம் உதவி செய்ய பிறந்திருக்கோம், மற்றவர்கள் எதுக்கு பிறந்திருக்காங்க? அப்படி இல்லைப்பா, ஒரு நாளைக்கு ஒரு உதவியாக செய்யணும், அதுதான் மனுஷன். அது நடந்துச்சு. ஒரு தடவை ஒரு வேன் வேகமாக போயிட்டே இருந்துச்சு, பின்னாடி ஒரு ஆள் 2 வீலரில் வந்துக்கிட்டு இருந்தார். வேன்லேருந்து டம்முன்னு ஒரு பார்சல் கீழே விழுந்துச்சு. இந்த 2 வீலர் பார்த்தேன், மடத்தனமாக அப்படி போட்டு போகிறானே அப்படி எடுத்து 2 வீலரில் வச்சுட்டு மறுபடியும் போயிட்டு இருந்தார். மறுபடியும் டம்முன்னு ஒரு பார்சல், என்ன தூங்கிட்டு போகிறான ஒரு வேலை, மறுபடியும் அந்த பார்சல் இப்படியே போகிறார். ஒரு 5 பார்சல் விழுந்துக்கிட்டே இருக்கு. எடுத்து வச்சுட்டு வேகமாக வேனை ஓவர்டேக் பண்ணி, என்ன மடத்தனமாக வண்டி ஓட்டிட்டு வரேன், நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கேன் எடுத்து வந்தேன், எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா ஊருக்குள்ள. அவர் கீழே இறங்கி சப்புன்னு 2 வீலருக்காரன் ஒரு அடி அடித்தார், சுருண்டு விழுந்தேன். நான் ஒவ்வொரு ஏரியாவும் பேப்பர் பார்சல் போட்டுக்கிட்டு வரேன், ஒன்று யாரை இதை எடுத்து வர சொன்னது, இப்போ மரியாதை நீ எடுத்ததில் உள்ள ஒன்று உயிர் எடுத்துட்டு அப்படின்ட்டார். இவன் அப்புறம் இந்த உதவி இவர் கேட்டாரா, நீங்கள் நண்பர்கிட்டே பேசி பாருங்களேன், மயங்க முடியாது. கேட்டேன், நண்பா உன்ட்ட 2 பங்களா இருந்தால் என்ன செய்வேன், என்னுடைய உயிர் நண்பன்டா, அதில் ஒன்று உனக்கு தந்துடுவேன்டா. சரி, உன்ட்ட 2 கார் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், உன்னை விட்டால் எனக்கு 6 இருக்குது, அதில் ஒரு காரை உனக்கு தந்துடுவேன். சரி, இப்போ உன்ட்ட 2 பேனா இருந்தால் என்ன செய்வேன், அதில் ஒன்றை உனக்கு தரமாட்டேன்டா. ஏன்டா இல்லை உண்மையிலே என்கிட்ட இப்போ 2 பேனா இருக்குடா. ஏன்னா இல்லாதவனா கேள்வி எத்தனை வேணாலும் தெரியும், இருக்கிறது வந்து நம்மகிட்ட ஒத்து வராது. முனிவர் படுத்திருக்கார், குருநார் படுத்திருக்காரு. சிஷியங்களாம், ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிறீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்புறம் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டு, ஐயா ஏதாவது எங்களுக்கு கடைசியாக ஒரு அறிவுரை சொல்லிட்டு போங்க. ஸ்வீட் சூப்பர் அப்படின்னா செத்துட்டார். அந்த நேரத்தில் எனக்கு எது மகிழ்ச்சி, ஸ்வீட்டு அது அப்படின்ற மாதிரி இந்த நேரத்தை நம்ம பொண்ணானதை பயன்படுத்திக்கிறோம். அது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்னு சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் பண்பாளர் வெங்கடேஷ் சார் அவர்களையும் வணங்கி, சார் நிகழ்ச்சிக்கு போயிடலாமா? அது எப்பயுமே ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க, ஆசிரியர்களே தயாராக இருங்கள், மாணவர்களிடமிருந்து நீங்கள் நிறையா கற்றுக்கொள்ளலாம்னு. அதனால் இன்றைக்கி ஸ்கூல் ஜோக்ஸாக வச்சு அசத்திரலான்னு இருக்கேன் சார்.
அசத்திருங்க. கிளாஸ் ரூம்னாலே நகைச்சுவை நிறைந்த இடம் சார் இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்சார் சார், நடத்திட்டு இருந்தார். அண்டார்டிகாவில் ஒரு மரமும் இல்லை, ஹவாய் தீவில் ஒரு பாம்பும் இல்லை, பிரான்ஸ் நாட்டில் கொசுவே இல்லை. நிப்பாட்டுங்க, எங்க தெருவில் ஒரு ஃபிகர் கூட இல்லை, அதை பத்தி யாராவது கவலைப்படுறீங்களா அப்படின்ட்டா. அப்படி சயின்ஸ் வாத்தியார் வந்தார். ஆரம்பிச்சார், தம்பி கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினம் பேர் சொல்லு. எங்க தொகுதி எம்எல்ஏ சார் இருக்கான், நான் எனக்கு கவர்மெண்ட் நல்ல அவரை பார்த்தது இல்லை. அடுத்து 4வது பீரியட் இங்கிலீஷ் வாத்தியார். அவர் ஆரம்பிச்சார், ரமேஷ் இப்போ வந்து குமார் வந்து கார் ஓட்டணும்னு ஆசைப்படுறான், சதீஷ் வந்து பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுறான், சுரேஷ் வந்து ஃப்ளைட் ஓட்டணும்னு ஆசைப்படுறான். டே குமார், நீ என்ன ஓட்டணும்னு ஆசைப்படுற? நான் கடைசி பெஞ்சு கமலாவை என் பைக்கில் வச்சு ஓட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுக்கு நான் பெருசாலும் ஆசைப்படுறது போல வந்து அந்த மாதிரி. அடுத்து தமிழ் வாத்தியார் வந்தார். சரி, திருக்குறள் நடத்தினா பயலுக்கு சந்தோஷமா இருப்பாங்களேன்னு ஆரம்பிச்சார். செல்வத்துள் செல்வம் அப்புறம் என்ன அப்படின்னு இருக்காரு. ஒருத்தன் திருமதி செல்வம் அப்படின்னு இருக்கான். ஏய் அதையாடா கேட்டேன். அதுக்கப்புறம் என்னடா? அதுக்கப்புறம் மாதவி தென்றல்னு அது பாட்டு போயிட்டு இருக்குமியா. சென்னல் உடச்சு போய் வெளியே விழுந்தார். சீரியல் பைத்தியங்களை கட்டிட்டு என்ன பண்ண முடியும்? அது ஒரு மாதிரி போங்க சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாத்தியார் கடைசி பீரியட். தம்பி கம்ப்யூட்டர் வந்து ஆனா பெண்ணா வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்டார். கம்ப்யூட்டர் வந்து ஆம்பளையா பொம்பளையா? நம்ம பையன் எந்திரிச்சான், தெளிவான பையன்ல எந்திரிச்சு சொன்னான், சார் கம்ப்யூட்டர் எப்பயுமே பொண்ணு தான் சார். எப்படா சொல்கிற அப்படின்னாரு. சார் எவ்வளவோ அறிவு இருக்கும் கம்ப்யூட்டருக்கு, ஆனால் அதால் சுயமாக சிந்திக்க முடியுமா? முடியாது. அந்த வகையில் ஒரு விஷயம். அடுத்து கம்ப்யூட்டர் வாங்கின அடுத்த நாள்லேருந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், அதனால் அது பொண்ணு தான் சார். சரி சார், இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 4 மாதம் கழிச்சு நொன்ன டீன்னு காட்டும், அதனால் அது 3வது காலத்தில் அது பொண்ணு சார். சரி இன்னொன்று இருக்காரு. சார் கம்ப்யூட்டர் வாங்கினேன் ஒரே மாதத்துலேயே புது மாடல் வந்துடும், ஏன்டா இதை போய் வாங்கணும்னு சொன்னோம், அந்த வகையிலே அது பொண்ணு தான் சார் அப்படின்னா புரிச்சா. எங்கே உட்காந்து யோசிப்பேன் தெரியும், வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதுறாண்டா இதுக்கெல்லாம் எழுதிட்டு வருவேன், அந்த மாதிரி நடக்கும். சொல்லியிருக்காங்க, ஐயா அரசியல்வாதி பையனை எங்கள் ஸ்கூலில் சேர்த்தது பெரிய பிரச்சனையாக போச்சு. ஏன் மார்க் கம்மியாக போட்டால் கெட் மாஸ்டர் உருவ பொம்மை அடிக்கிறான் என் வாசலில் வச்சு, என்னத்தை பண்ணுறது? அடுத்து இது சொல்லிக்க ஏண்டா பரிச்சு எழுதுனா சரி, எஃப்எம் ரேடியோவை கேட்டுக்கிட்டு பரிச்சு எழுதாதரா, எஃப்எம் ரேடியோவை கேட்டு பரிச்சு எழுதுறாருன்னு கேட்டியா? ஏன் சார் 34.6 மார்க் வாங்கியிருக்கையா பரிச்ச பேப்பரில் எஃப்எம் மாதிரியே? கணக்கு டீச்சர் ஒருத்தரை பார்த்து கேட்டாங்க, ஒருத்தர்கிட்ட 200 ரூபாய் இருக்கு, 4 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க, இது இது சரியா தப்பா அப்படின்னாங்க. ஓகே தப்பு இல்லை சார், 4 பேருக்கு நல்லது செஞ்சால் எதுவும் தப்பு இல்லை சார். அதே மாதிரி அப்போ ஒன்று கேட்டிருக்காரு சார் கிளாஸில், டே குமார் மரணத்திற்கு பின் மனிதன் வாழ்வான்னு சொல்கிறாங்க, அதை நீ நம்புறியா? கிடையவே கிடையாது சார், செத்ததுக்கப்புறம் எப்படி ஒருத்தன் உயிர் வாழ முடியும்? போன வாரம் செத்து போனாருன்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு போனியா, உங்கள் தாத்தா வாசலில் வந்து நிற்கிறாரு, போய் பாரு அப்படின்னு இருக்காரு. ஏன்டா கதை விடுறதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இது வந்து ஆசிரியர் மாணவருக்குள்ள உறவு. அடுத்து பயலுக பேசிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளார, அது அதுக்கு மேலே இருக்கு. சொல்லியிருக்கான், மாப்பிள்ள நேற்று என் கனவுல ஐஸ்வர்யா ராய் வந்துச்சு. அப்படியா? அப்புறம் ரோபோ ஷூட்டிங் ரஜினி வந்து கூட்டு போயிட்டாரு, அலையாத அப்படின்னு இருக்கான். இதாவது பரவாயில்ல. ஒரு பையன் இன்னொரு பையன் கிட்ட சொன்னான், டேய் மாப்பிள்ள நான் நீ அமெரிக்கா போகிற மாதிரி கனவு கண்டேன்டா அப்படின்னு இருக்கான். அப்படியா, எங்கெல்லாம் போனீங்க? டேய் நீயும் தானே வந்த, அப்புறம் என்ன கேட்டு கனவுலே கதை விட்டுறாங்களா? அது நடக்கும். இப்போ பிள்ளைகிட்ட கேட்டிருக்காங்க, 2 பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க சொல்லியிருக்கு, ஏண்டி ஷீலா உனக்கு ஆர்கூட்டில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாமே? ஆமாம். எதுக்கு? அதில் யார் குட்டுன்னு பார்க்கறதுக்கு தான், தேர்ந்தெடுக்கிறது நெட்டில். இந்த மாதிரி இது நண்பர்களுக்குள்ளே பேசிக்கிறது. அடுத்து அப்பா பையன் உறவுன்னு சொல்லுவான், அது இன்னும் கொடுமையாக இருக்கும். சொல்லியிருக்காரு, நேற்று ஒரு படத்துக்கு போனேன்டாங்க, பயலை கூப்பிட்டுட்டு எங்கள் பசங்களோட ஒரு படத்துக்கு போனேன். சரி அப்புறம் தான் தெரிஞ்சு படம் ஆபாச படம்னு. ஐயோ என்னாச்சு? பசங்கள்லாம் உள்ளே இருந்துட்டு என்னைய வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நான் வெளியே வந்துக்கிட்டுதான்டா. அந்த மாதிரி நடக்க அப்பா பையன் உறவில். அது புலம்புவாங்க அப்பாவை பற்றினா சில பேர். ஒருத்தன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா பல விஷயங்களை கரைச்சி குடித்தவர், எங்கள் அப்பா பல விஷயங்களை குடிச்சே கரைச்சவர், என்னத்தை பண்ணுறது? அடுத்து அப்பா புலம்பாங்க, என் பையன் கணக்கில் சென்டம், உங்கள் பையன் தண்டம், என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நடக்கும் சில இது. அடுத்து புலம்பிருக்கார், என் பையன் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகிட்டான், உங்கள் பையன் படிக்க கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆகிட்டாயா, எங்கள் பையனை பற்றி நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சில இது சொல்கிறதுக்காக சொல்கிறது. அடுத்து சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் மட்டும் விடவே மாட்டார், எப்பயுமே டிவி முன்னாடியே உட்காந்துருப்பார். அப்படியா? அதுவும் இந்த பஞ்சாப் மேட்ச் நடந்துச்சுன்னா அப்படி பார்ப்பார். ஏன் உங்கள் அப்பா யுவராஜ் சிங் ரசிகரா? பிரீத்தி ஜிந்தா ரசிகர், வளைஞ்சிக்கிட்டே பார்ப்பேன் அந்த ஆள். பிரீத்தி ஜிந்தா பண்ண காமெடி தெரியுமா? ஐபிஎல்ல பால் யாரோ ஒருத்தர் அடிச்சார், ஒரு பேட்ஸ்மேன், இந்த பந்து கிரௌடு உள்ளே போயின்னு இருக்கு, கேட்சுன்னு கத்தினாங்க, அவங்க அவுட்டுன்னு நினச்சிருக்காங்க, கிரௌடில் யாரா பிடிச்சா. ஏன் இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, ஒரு குயவன், ஒரு மண்பானை செய்கிற குயவன்
ஒரு குயவன் 15 முறை அந்த சக்கரத்தை சுற்றினால் ஒரு களிமண் பானையாகிறது. ஆனால் கடவுள் எத்தனை முறை இந்த உலக சக்கரத்தை சுற்றுகிறார், மனிதன் மட்டும் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறானே நகலாம். அதனால மனிதனை மனிதனாக வைத்திருப்பது நகைச்சுவை. அந்த நகைச்சுவையை வாரம் வழங்கி கொண்டிருக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்த போது யார் நிகழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இவருடைய காமெடி நிறைய ரசிப்பேன். இப்போ உதாரணமாக இவர் சொல்லும் போது கூட கொஞ்சம் அந்த சென்டம் தண்டம் அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட நம்ம வந்து இப்போ அதை கேட்குறப்போ டபால்னு ஒரு சிரிப்பு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணியிருக்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அஃப்கோர்ஸ் இந்த இது சொன்னார்யா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் வச்சு எல்லா காலேஜ் எல்லாத்துக்கும் அவங்க தான் அசத்தல் மன்னர்கள். அதாவது ப்ரொஃபஸர்ஸ் காலேஜ் அவங்கள வச்சா பசங்களே ஜோக் அடி சிரிச்சிட்டு இருக்கிறது. ஆமாம், அதில் இவர் வெளுத்து கட்டிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.